டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். ஊரெல்லாம் எந்த பக்கம் பார்த்தாலும் பூண்டு மிளகு குழம்பு திடீர்னு பயங்கர ட்ரெண்டிங் ஆகிருச்சு. நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம் இது ஏதோ புதுசாக வந்த ரெசிபி அப்படின்னு. அப்படிலாம் கிடையாதுங்க. இது பாரம்பரியமாக நம்ம வீட்டு பெண்கள் எப்போவுமே வீட்டில் ரெடி பண்ணுறது தான். இன்றைக்கி வீடியோவில் அந்த பாரம்பரியம் மாறாமல் நல்ல கைப்பக்குவத்தில் சூப்பரான பூண்டு மிளகு குழம்பு நம்ம வீட்டிலையும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸில் என்ன வச்சு கொடுக்குறதுன்னு சொல்லி நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பீங்க. இந்த மாதிரி பூண்டு மிளகு குழம்பு ரெடி பண்ணி சோறில் மிக்ஸ் பண்ணி கொடுத்து விட்டிங்கன்னா சாயந்தரம் திரும்ப வரும்போது ஒரு பருக்க கூட மிஞ்சாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டு. இது எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஒரே ஒரு லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கிடைக்கிறதுல என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு மிளகு குழம்பு தான் சூப்பராக பார்க்க போகிறோம். அருமையான மெத்தடில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடானோடனே ஒரு 2 டீஸ்பூனு விதை மல்லி சேர்த்துக்கோங்க. நான் நாட்டு மல்லி சேர்த்துருக்கேன், நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூனு சின்ன சீரகம். அடுத்து 2 டீஸ்பூனு மிளகு. அடுத்து ஒரு 1/2 டீஸ்பூனு வெந்தயம். மீடியமான ஹீட்டில் வச்சு நம்ம இந்த எண்ணெயிலேயும் நல்லா இதை வாசம் வர அளவுக்கு வறுத்தெடுக்கணும். கருவேப்பிலை ஒரு 3 கொத்து உருவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு 3. ஏற்கனவே நம்ம மிளகு குழம்புன்றதுனால மிளகு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதனால் நான் மிளகு வத்தல் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயிலே பொரிய விட்டுருங்க. அடுத்து அரிசி 1 டீஸ்பூனு. புழுங்கல் அரிசி பச்சரிசி எது வேணாலும் பரவாயில்ல, 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொரிய விட்டுருங்க எண்ணெயிலேயும். அவ்வளோதான். அரிசியை போட்டோடனே நமக்கு நல்லா ஒயிட்டாக பொரிஞ்சு வந்துடும். இந்த அளவுக்கு பொரிஞ்சு வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு அப்படியே நம்ம பொடி பண்ணி தனியாக வச்சுக்கலாம். மிளகு குழம்பு செய்கிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாத்திரமாக அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சாச்சு. இதில் நல்லெண்ணெய் ஒரு 100 ml சேர்த்துக்கோங்க. நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. தெரியும். எண்ணெய் சூடானோடனே ஒரு 150 கிராம் பூண்டை நம்ம உரிச்சு வச்சுருக்கோம். அதை உள்ள எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பூண்டு குழம்புக்கு ஒரு இந்த அளவுக்காவது நம்ம பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். ஒரு 150 கிராம் நல்லா உரிச்சு வச்சுருக்கோம். அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். அடுத்து தாளிப்போடகம் சின்ன உருண்டையாக ஒரு உருண்டையை எடுத்து நல்லா உதுத்துட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் தாளிப்போடகம் இல்லை அப்படின்னா எப்பயும் போல் நம்ம கடுகு உளுந்து போட்டு தாளிப்போம்ல, அது மாதிரி தாளிச்சிருங்க. சின்ன வெங்காயம் உரித்து நல்லா கழுவி வச்சுருக்கோம். ஒரு 50 கிராம் வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு வெங்காயம் பூண்டு தாளிப்போடகம் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். தாளிப்போடகம் ஏற்கனவே நம்ம டீ கடை கிச்சனில் வீடியோ போட்டிருக்கோம். அந்த தாளிப்போடகத்தை அதில் சேர்த்துருக்கோம். அதோட லிங்க் வேணால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை செக் பண்ணிவிட்டு இதுபோல் ஒரு தாளிப்போடகத்தை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு பாரம்பரிய ஒரு குழம்பு செய்யும்போது அதை சேர்க்கும்போது நல்லா வாசமாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த குழம்பு மட்டும் இல்லை, எந்த மாதிரி குழம்பு வச்சாலும் நம்ம அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு 2 கொத்து உருவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி ஒரு மீடியமான சைஸு 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்து நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கோம். அதே நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். அந்த வடகத்தில் போட்டு வதக்கும் போது நல்லா வாசம் நல்லா ஜம்முன்னு வரும். இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு வதங்கின உடனே ஒரு 1/4 டீஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள், நம்ம வீட்டில் வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு. லேசாக அதிலே ஒரு பரட்டி விடுங்க. அப்படியே பரட்டி விட்டுட்டு நம்ம இந்த பவுலில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்து ஒரு 1/4 லிட்டர் தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அதை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ புளி கரைச்சி ஊற்றி ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு திக்காகி வந்துச்சு. இந்த அளவுக்கு நல்லா. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே ஒரு மசாலா ஆற வச்சுருந்தோம்ல, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இதுதான் மிளகு மசாலா. நம்ம மிளகு மசாலா சேர்த்தோம்னா இன்னும் நமக்கு திக்காகும். ஒரு பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூனு மேலே கடைசியாக தூவி விடுங்க. நாட்டு சர்க்கரை 1 டீஸ்பூன் அப்படியே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த பூண்டு மிளகு குழம்பு நீங்கள் உடனே சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இல்லைனா நீங்கள் 2 நாள் 3 நாள் இல்லை 1 வாரத்துக்கு ஸ்டாக் வச்சு சாப்பிட போகிறீங்க அப்படின்னா மல்லி இலை போட வேண்டாம். அப்படியே ஆற வச்சு நீங்கள் ஒரு டப்பாலையோ இல்லை சில்வர் பாத்திரத்துலேயோ எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இந்த பூண்டு மிளகு குழம்பு நீங்கள் வெளியில் வச்சிங்கன்னா ஒரு நாள் நல்லாயிருக்கும்.
இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு கூட தாங்கும். தேவைப்படும் போதெல்லாம் எடுத்து சோறோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ஒரு அருமையான பூண்டு மிளகு குழம்பு ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.